வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நெய் போட்டுக்கலாங்க. நெய் ஊற்றுனதும் நெய் சூடானதும் நான் முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்து பாதியாக உடச்சி வச்சுருக்காங்க, அது சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாங்க. வேறு ஏதாவது நட்ஸ் வேணாலும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நல்லா ஒருப்பட்டாச்சு. காஞ்ச திராட்சை எப்படி பலூன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. ரவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம அடுப்பு வந்து மீடியமில் தாங்க வச்சுருக்கணும். ஹையில் வச்சோன்னா ரவை வந்து கருகிடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. ரவை நம்மளுக்கு நல்ல கலர் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நம்ம சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுப்பை வந்து நம்ம லோவில் தாங்க வச்சுருக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. மீடியமான சூட்டில் பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உருண்டை பிடிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்தாச்சு. மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. உருண்டை எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, உடஞ்சி போகலை. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுங்க இது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.